ஒரு காலகட்டத்தில் ஒரு படத்தில் 3 மணி நேர படத்தில் 40 பாட்டுகள் 50 பாட்டுகள் அற்புதமான பாட்டுகள் என்று விளம்பரப்படுத்தப்பட்டு பாடல்களுக்காகவே படம் ஓடிய காலம் ஒன்று இருந்தது. அதே மாதிரி MS விஸ்வநாதன், இளையராஜா பாடலுக்காகவே ஓடிய படங்கள் நிறைய உண்டு. ஆனால் இப்போது பாடல் காட்சிகளில் பெரும்பாலானவர்கள் அந்த பாடலுக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இல்லாததால் வெளியே போய்விடுகிறார்கள் தியேட்டரை விட்டு என்ற ஒரு நிலை இருக்கிறது. இதன் காரணமாக சமீபத்தில் கதகளி படத்தில் ஆர் பாண்டிராஜ் 2 பாடல் காட்சிகளை ஒளிப்பதிவு செய்யாமலே படத்தில் இடம்பெற செய்யாமல் விட்டுவிட்டார். காரணம் என்னவென்றால் படத்தின் திரைக்கதைக்கு அந்த பாடல்கள் ஒட்டவில்லை. இதன் காரணமாக தியேட்டரில் பரபரப்பு, விறுவிறுப்பு. ஏன்னா விறுவிறுப்பான காட்சிகளுக்கிடையே பாடல்கள் இருந்தால் அது வேகத்தடை என்பதை நன்றாக புரிந்து கொண்ட இயக்குனர் பாண்டிராஜும் தயாரிப்பாளரும் நடிகருமான விஷாலும் இருவரும் ஒருங்கிணைந்து பேசி பாடல் காட்சிகள் தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இது வரவேற்க தந்தது. என்ன காரணம்னா இதன் காரணமாக தயாரிப்பாளர்கள் 2 பேருமே தயாரிப்பாளர்கள், இயக்குனர் பாண்டிராஜ், நடிகர் விஷால் 2 பேருக்குமே பல லட்சம் லாபம் வந்துச்சு. ஏன்னா ஒரு பாடல் காட்சிக்கு 10 லட்சம் 15 லட்சம் செலவாகும். இப்படிப்பட்ட சூழலில் அது ஒரு லாபமான விஷயம், வரவேற்க தகுந்த விஷயம். வேகத்தடை என்றால் அந்த பாடல்கள் காட்சிகள் எதுக்கு? இதை இனிமேல் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் யோசிக்க வேண்டும். ஏன்னா சினிமா ரொம்ப மோசமான பாதையில் வேகமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா படங்களும் நஷ்டம் என்கிற சூழ்நிலையில் படத்தில் எப்படியாவது சிக்கனம் எடுக்க வேண்டிய என்கிற காலகட்டாயத்தில் இருப்பதால் வேகத்தடையாக இருக்கும் பட்சத்தில் பாடல் காட்சிகளை படமாக்காதீர்கள். இன்றைய திரைவிமர்சன நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகும் படம் ரஜினி முருகன். தாத்தா பேரன் சென்டிமெண்ட், இடையே காதல் மோதல், இதுதான் ஒன்லைன். ரஜினி முருகன் படத்தில் சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ், ராஜ்கரன், சமுத்திரகனி, சூரி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு டி.மான் இசையமைத்திருக்கிறார். பாலசுப்ரமணியம் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் பொன்ராம். இந்த படத்தை லிங்குசாமி பிரதர்ஸ் தயாரித்திருக்கிறார்கள். ரஜினி முருகன் படத்தின் கதை என்ன? ராஜ்கரன் தாத்தா, அவருடைய மகன்கள் எல்லோருமே ஒருவரை தவிர ஞான சம்பந்தம், அவர் இங்கே ஆசிரியர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. மற்ற எல்லா மகன்களும் வெளிநாட்டிலேயே வேலை பார்த்து அங்கேயே செட்டில் ஆகி விடுகிறார்கள். வாத்தியார் ஞான சம்பந்தத்துக்கு ஒரே பையன் சிவகார்த்திகேயன். வழக்கம் போல சினிமா கதாநாயகன் சிவகார்த்திகேயன் என்ன செய்கிறாரு? பரோட்டா சூரியோடு சேர்ந்து சுத்துறாரு. கீர்த்தி சுரேஷை காதலிக்கிறாரு. ஆனால் கீர்த்தி சுரேஷுக்கு சிவகார்த்திகேயனுக்கும் காதலுக்கு குறுக்க நிற்கிறவர் யாருன்னா 2 தகப்பனார்கள். ஏனென்று சொன்னால் பேராசிரியர் ஞான சம்பந்தமும் கீர்த்தி சுரேஷ் அப்பாவும் சின்ன வயசில் எதிரிகளாகிவிட்டார்கள். இதன் காரணமாக வழக்கம் போல தங்களுடைய வாரிசுகளின் காதலுக்கு குறுக்க நிற்கிறாங்க. தாத்தா ராஜ்கரனுக்கு என்ன ஆசைன்னா தன்னுடைய சொத்தை எல்லாத்தையும் பங்கு பிரித்து கொடுத்துட்டு தன்னுடைய பங்கையும் சிவகார்த்திகேயன் பேரனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு மல்லு கட்டுறாரு சமுத்திரகனி. நானும் உன் பேரன் தான், சொத்தை விற்க விட மாட்டேன்னு மல்லு கட்டுறாரு. ஆக சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் காதல் வென்றதா, சமுத்திரகனியின் வில்லத்தனம் ஜெயிச்சதா, ராஜ்கரனுடைய ஆசை நிறைவேறியதா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதுதான் ரஜினி முருகன் படத்தினுடைய உச்சகட்ட காட்சி. சிவகார்த்திகேயன் வழக்கம் போல குறும்புத்தனம், நையாண்டி, நக்கல், குறும்பு, இளைஞர்களை தன்வசப்படுத்துவதில் இன்றைக்கு என்னென்ன தேவை என்பதை ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு அதை அப்படியே பிரயோகித்திருக்கிறார். இளைஞர்களை கும்மாளப்படுத்துகிறார். சிவகார்த்திகேயன் ஒரு டீ கடை வச்சிருக்காரு. டீ கடையை திடீர்னு உடைக்கிறாரு. கீர்த்தி சுரேஷ் பின்னாடியே சுத்துறாரு. அவர் வெறுத்தாலும் சினிமாவில் அப்படித்தானே, காதலினாலே காதல் நம்மளையோ என் பின்னால் வராதான்னு சொல்லுவா. அதே மாதிரி இதையும் இந்த படத்திலையும் சிவகார்த்திகேயனுக்கும் கீர்த்தி சுரேஷுக்கும் காதலை அடிப்படையாக கொண்ட மோதல்கள் நடைபெறுகிறது. மோதலே காதலாக மாறுது. அந்த அடிப்படையில் சிவகார்த்திகேயன் கடைசி காட்சியில் ஒரு சண்டையும் ஆக்ரோஷமாக போடுறாரு. அந்த மாடுலேஷன் குரல் வளத்தை அவர் பெற்றிருக்கிறார். அது மட்டுமில்லை, ஆக்ஷன் ரியாக்ஷன் என்பதை இயல்பாகவே சிவகார்த்திகேயன் நன்றாக வருகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிவகார்த்திகேயன் ஒரு தன்னுடைய ராஜபாட்டை மாற்றிக்கொள்ளாவிட்டாலும் ஒரு நல்ல கதாநாயகா இந்த படத்தில் பரிமளிச்சிருக்கிறார். கீர்த்தி சுரேஷ் ஏற்கனவே அவங்க அம்மா மேனகா நடிகை. புலிக்கு பிறந்தது பூனியா பிறக்குமா? புலி தானே பிறக்கும். மேனகா சில படங்களில் கதாநாயகன் நடித்தார்.
இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் பாந்தமான முகம், அடுத்த வீட்டு பெண் மாதிரி கலையாக இருக்கிறாரு. நல்ல நடிப்பு வருது. ஏன்னா அம்மாவும் நல்ல நடிகை, குணச்சித்திர நடிகை, நல்ல பாவனைகளை வெளிப்படுத்தக்கூடியவர். கீர்த்தி சுரேஷுக்கும் காதல், இளமை, மோகம் எல்லா பாவனைகளும் நன்றாக வருது. கீர்த்தி சுரேஷ் நிச்சயமாக தமிழ் படங்களில் ஒரு முன்னணி கதாநாயகியாக திகழ்வதற்கு இந்த படம் முதல் அச்சாரமாக இருக்கலாம் என்று நம்பலாம். சமுத்திரகனி நீண்ட இடைவெளிக்கு பின்னர் வில்லன் வேஷம் போட்டிருக்காரு. சமுத்திரகனி இப்போ எல்லாம் பாத்திரத்தில் ஒரு வித்தியாசமான புரட்சிக்காரனாக எல்லா படங்களையும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நல்ல பாத்திரங்களில் ஏற்று நடித்தவர். என்ன காரணத்தினால இந்த படத்தில் வில்லன் வேஷம் போட்டிருக்காரு. ஏன்னா ஒரு நடிகனுக்கு, ஒரு இயக்குனருக்கு இந்த மாதிரியான கேரக்டர் தான் இயக்கணும், இந்த மாதிரி கேரக்டர்லாம் நடிக்கணும் என்கிறது சிலருக்கு இல்லாமல் போகலாம். அந்த வகையில் சரி ஒரு வில்லனோட நடித்து தான் பார்ப்போமே என்று பரிச்சாத்தமாக முயன்றிருக்கிறார் சமுத்திரகனி. அதில் மட்டும் இல்லை, அந்த முறப்பான நல்ல தரமான வில்லனாக நடிச்சிருக்காரு. கடைசி காட்சிகளில் கொஞ்சம் காமெடி வில்லனாக ட்ரை பண்ணியிருக்காரு. அதுலேயும் ஜெயிக்கிறார் சமுத்திரகனி. ஏன்னா அவருக்கு வசன உச்சரிப்பு அவர் இயல்பாகவே இயக்குனராக இருப்பதால் அவருக்கு நன்றாகவே வருகிறது. வில்லன் வேஷத்திலும் சமுத்திரகனி சோடை போகவில்லை. ராஜ்கிரண் கதாநாயகன் நடித்தவர், அப்பாவை நடித்தார், இப்போ தாத்தாவை நடிச்சுக்கிட்டு இருக்காரு. எந்த பாத்திரத்தை ஏற்றாலும் ராஜ்கிரண் அவருக்கென ஒரு தனி பாணி வச்சுக்கிட்டு அந்த பாவனைகளை, பாசத்தை, சோகத்தை, கவலையை, துன்பத்தை, துயரத்தெல்லாம் கொட்டி தீர்த்துருவார். அந்த அளவுக்கு யதார்த்தமான இயல்பான நடிப்பில் கொடிகட்டி பறக்கிறவர் ராஜ்கிரண். இந்த படத்திலையும் பேரன் சிவகார்த்திகேயன் மீது பாசத்தை பொழிகிறாரு. அது நமக்கு படம் பார்க்க வர்றவங்களுக்கும் கொஞ்சம் வைப்ரேஷன் ஏற்படுத்துது. ஏன்னா பாசத்தை வெளிப்படுத்துவதில் வெற்றி பெற்ற ராஜ்கிரண் அவர் மூலமாக நமக்கு பாசனை இப்படியா என்பதையும் உணர்த்தி இருக்கிறார். அதற்காக ராஜ்கிரனுக்கு சபாஷ் போட வேண்டும். கீர்த்தி சுரேஷின் அப்பாவாக நடித்திருக்கிற புதுமுகமும் சோடை போகவில்லை. அவருக்கு கொடுத்த பாத்திரத்தை நிறைவாக செய்திருக்கிறார். டி இமான் இசை படத்துக்கு முதுகெலும்பு. ஏற்கனவே படம் வெளியூருக்கு முன்னாலேயே 8 மாதம் முன்னாலேயே என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா பாடல்ஸ் ஏகோபித்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு முழுமையாக ஆக்கிரமித்து கொண்ட பாடல் எதுனா என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா. ஏற்கனவே இந்த வசனம் ரசிகர்கள் மனதில் ஒட்டி இருக்கிறது. பாடல் வேறு வந்துருச்சா, கும்மளம் தான், தியேட்டரில் கும்மளமாக இருக்குது. டி இமான் வழக்கம் போலவே இந்த நடுத்தர ரசிகர்களுக்கு கீழே உள்ளவர்களை ஒரு மெலோடி சாங் போட்டு அப்படியே தாலாட்டு பாட வைப்பார். அந்த வகையில் டி இமான் இந்த படத்திலும் 4 பாடல்களை அட்டகாசமாக போட்டு ரசிகர்கள் மனதை கவ்வி இருக்கிறார். பாலசுப்ரமணியம் ஒளிப்பதிவு. பல படங்களுக்கு பாலசுப்ரமணியம் ஒளிப்பதிவு செய்து நம்முடைய மனதிலே மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் என்ற பெயரை சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்காரு. இந்த படத்திலும் பாலசுப்ரமணியத்தின் ஒளிப்பதிவு தரமான ஒளிப்பதிவு. வண்ணக்கோலங்களாக திரையிலே பதிவு செய்து நம்ம மனதிலும் அதை நிழலாட விட்டிருக்கிறார் சபாஷ் பாலசுப்ரமணியம். கண்ணை உறுத்தாத ஒளிப்பதிவு, யதார்த்தமான ஒளிப்பதிவு. நம்முடைய கதையோட்டத்துக்கு என்ன தேவையோ அதை ஒளிப்பதிவாக செய்வதில் பாலசுப்ரமணியம் நெஞ்சை நிறுத்திக் கொள்ளலாம். நான் முதல் தர தயாரிப்பாளர் என்று அதை நாம் உறுதி செய்கிறோம். இந்த படத்தின் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் பொன்ராம். அவர் ஏற்கனவே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் காமெடி படத்தை கொடுத்து ரசிகர்கள் மனதை அள்ளியவர், வசூலையும் தியேட்டரில் அள்ளியவர். இந்த படத்திலையும் அதே ட்ராக்கை போயிருக்காரு. பெரிய புதுசாக ஒன்றும் கதை சொல்லாமல் விறுவிறுப்பு, காமெடி, சென்டிமெண்ட்டு, லவ், இந்த ராஜபாட்டையில் பரபரப்பையும் விறுவிறுப்பையும் கூட்டி ஒரு நல்ல படத்தை, பொழுதுபோக்கு படத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். ஏன்னா நடிகர்கள் எல்லோருமே நன்றாக உழைத்திருக்கிறார்கள். சூரி அவருக்கு என்ன வருதோ அந்த காமெடியை பண்ணியிருக்கிறாரு. அதில் அதை விட சூரியோடு இணைந்து ஒரு பக்கம் ஒரு படி மேலே நின்று சிவகார்த்திகேயன் தூக்கலாக காமெடி செய்ய வைத்திருக்கிறார் இயக்குனர் பொன்ராம். இப்போ வர்ற தியேட்டருக்கு வர்ற ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்க, ரசிகர்கள் எப்படி இருக்காங்கன்னா, 100 ரூபாய் கொடுக்குறோம், 110 ரூபாய் சந்தோஷப்படுத்து, கொடுமைப்படுத்தாத, கொன்னே விடுவேன் அப்படிங்கிற வேகத்தோடு வர்றாங்க. அதுவும் பொங்கல் ரிலீஸ் ஆன இந்த படம் சர்க்கரை பொங்கலாக தித்திக்கிறது. ஏன்னா காமெடி, சாங்கு, லவ், புதுசாக கதை சொல்லாமல் இல்லாட்டாலும் ஆனால் பரபரப்பாகவும் ஒரு பொழுதுபோக்காகவும் கொடுத்துருக்கிறார் பொன்ராம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம் அருமையான படம், வெற்றி பெறும் என்று தெரிந்தும் இந்த சந்திராஷ்டமம், 7.5 சனி மாதிரி இந்த படம் 8 மாதத்துக்கு முன்னாலே ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஆனால் பல தியேட்டர்களில் முதல் காட்சி வெளியாகவில்லை. குறிப்பாக தருமபுரியெல்லாம் காட்சி வெளியாகலை. தியேட்டருக்காரங்க பணம் கொடுத்து நம்பிக்கையோடு இந்த படம் ஓடுங்கிற நம்பிக்கையோடு தியேட்டர்களே, தியேட்டர் அதிபர்களே பணத்தை கொடுத்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஏன்னா திட்டமிட்டபடி பொங்கலுக்கு முதல் காட்சி ரிலீஸ் ஆகவில்லை. பல தியேட்டர்களை துண்டு விரித்து வசூல் பண்ணி தியேட்டருக்காரங்க பணம் கொடுத்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்பிக்கை வைத்ததால் ரஜினி முருகன் வெற்றி பெற்றிருந்தது. என்ன காரணம்னா, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இங்குசாமி ஏற்கனவே கமலஹாசனை வச்சு உத்தம வில்லன் எடுத்து அவருக்கு வில்லன் ஆகிட்டாரு. ஏகப்பட்ட நஷ்டம். அதனால் இந்த படம் கொஞ்சம் இழுத்துருச்சு. நல்ல வேளை, எப்போவுமே தரமான படம் தாமதமாக வந்தாலும் வெற்றி பெறும் என்பதற்கான ஒரு முகவுரையை தந்திருக்கிற படம் ரஜினி முருகன். உங்களுக்கு வந்த படங்களில் மக்கள் மனதில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிற படம் ரஜினி முருகன். குடும்பத்தோடு போங்க, குடும்பத்தோடு சந்தோஷமா இருங்க. தியேட்டரில் பாருங்கள் சாமி, திருட்டு விசியில் பார்க்காதீங்க, சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. ரஜினி முருகன் தரமான குடும்ப படம். என்ன நேயர்களே, இதுவரையிலும் ரஜினி முருகன் திரைவசனத்தை பார்த்து ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த விமர்சனத்தை பார்த்த கையோடு தியேட்டருக்கு போய் படம் பாருங்கள். மீண்டும் புதன்கிழமை இரவு 8 மணிக்கு இன்னொரு திரைப்படத்தின் விமர்சனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பைல்வான் ரங்கநாதன். வாழ்க வளமுடன்.